வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒருவர் ஒரு பழைய மிதிவண்டியை ரூபாய் 1500க்கு வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சைக்கிளை 1500 கொடுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் அதில் 500 செலவு பண்ணி அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை 1800 விற்கிறாரு. இப்போ அவருக்கு லாபம் கிடச்சிருக்குமா நஷ்டம் கிடச்சிருக்குமா அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் வாங்கினது 1500 ப்ளஸ் செலவு பண்ணது 500. ஸோ அப்போ டோட்டலாக அவர் 2000 அந்த சைக்கிளுக்குன்னு ஒதுக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை விற்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 1800 தான் விற்றுருக்காரு. ஸோ இதுலேருந்து டைரெக்டாக தெரியுது இது நஷ்டம்தான். ஸோ அதனால் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ மிதிவண்டியின் அடக்க விலை என்னவாக இருக்கும், அந்த மிதிவண்டியின் விலை ப்ளஸ் அவர் சரி பண்ண செலவு பண்ணியிருப்பார்ல ஆகிய செலவு. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும், ஃபஸ்ட்டு 1500 வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் 500 கொடுத்து சரி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ மொத்தமாக 2000 இதுதான் அந்த மிதிவண்டியின் அடக்க விலை. ஸோ நம்ம அடக்க விலையை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 1800. அவ்வளவுதான். இந்த ரெண்டு தான் நமக்கு தேவை. அப்போ அடக்க விலை எவ்வளவு, 2000, விற்ற விலை 1800. ஸோ அப்போ நஷ்ட சதவிகிதம் என்னவாக இருக்கும், நஷ்டம் தானே அவருக்கு, டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100%. அவ்வளவுதான். இந்த நஷ்டங்கிறது என்னென்னா அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கிறது. ஸோ அப்போ 2000லேருந்து 1800 கழிக்க போகிறோம். டிவைடட் பை 2000 இன்ட்டு 100. ஸோ அப்போ என்ன வரும், இது 200, கீழே 2000 இருக்கும், இன்ட்டு 100. ஸோ இதை படிக்கலாமா, ஸோ 10. ஸோ அப்போ அவர் அடைந்த நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு, 10%. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.